இருந்து 300 ml முழு உளுந்து தண்ணி முழுகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு பண்ணிடணும். சரி ஒரு 3 hours இந்த டெம்பரேச்சருக்கு 3 hours இந்த 4 hours வச்சுட்டு அதை அரைக்கணும். அரைச்சிட்டு தண்ணி சொல்ல போனாக்க 600 ml தண்ணி ஊற்றணும். அதை உடனே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பூன்னு ஊதினாக்கா ஜாட்டை வரணும். அரைக்க ஆரம்பிக்கிற பொழுது இந்த இட்லி ரவா இருக்கு இல்லையா, அது வந்து டபுள் த குவான்டிட்டி 600 பண்ணி 500 ml கரெக்டாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி விட்டுரும், அது பாட்டுக்கு ஊறும். இந்த ரவையெல்லாம் அரைச்சி முடிச்சோம்னா 2.25 ஸ்பூன் 2.5 to 2.25 ஸ்பூன் 3 கூட போடக்கூடாது, 2.25 டீஸ்பூனு குவிச்சு அந்த இதுக்கு லாஸ்ட்டாக மாவை அரைஞ்சி எடுக்கிறது இல்லையா, அதுக்கு முன்னால் போடணும். எது மாமா? உளுந்து என்ன போடணும்? உப்பு. ஓகே. உப்பு போட்டுட்டு அதை எடுத்துட்டு இப்போ ரவை ஊறின்றது இல்லையா, அந்த எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா அடித்து விட்டாக்கா அந்த ஹேர் ஃபுல்லாக சென்னாக்க டேஸ்ட் நல்லா. ஓகே. அது பண்ணிவிட்டு அடுத்த நாள் காத்தாலும் எடுத்துக்கணும். 4 o'clock அரைக்கணும். ஓகே. காலையிலையா? ஈவினிங். ஈவினிங். டெம்பரேச்சர் அப்போ தான். இப்போ சப்போஸ் குளிர்காலம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அட்வான்ஸ் ஒரு 2 hours முன்னாடி இந்த டெம்பரேச்சர் 4 மணிக்கு என்ன டெம்பரேச்சர்னு பார்த்துட்டு டைம் விடணும். ஓவராக டைம் விட்டாக்கா பிடிச்சிடும்.